முதல்ல தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்த பொறுத்தவரையும், இந்த ராகு போன வருடம் வந்து பார்த்தீங்கன்னா, வந்ததுல இருந்து ராகு பகவான் வந்ததுல இருந்து என்ன பாதிப்பு அடைஞ்சது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல 5ஆம் பாவகத்துல வந்து ராகு வந்திருக்காரு. அப்போ மனசு தான் பாதிப்பு அடைஞ்சிருக்கும். நெறைய விஷயத்துல வெறுப்பு மனப்பான்மை அதிகமா இருந்திருக்கும். என்ன ஒரு முயற்சி செஞ்சாலுமே ஜெயிச்சானா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஜெயிச்சிருக்கவே மாட்டீங்க. ராசிக்கு 5ஆம் பாவகத்துல ராகு சம்மந்தப்படும்போது, நம்மளுடைய முதல் வந்து பார்த்தீங்கன்னா, மனசு பாதிப்படையும். இந்த மனசு பாதிப்படையறனால நம்ம எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளுமே தோல்வியை தழுவி போகும். அல்லது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 5, 6 வாட்டி ஒரு சின்ன வெற்றிக்கே 5, 6 வாட்டி முயற்சி பண்ணணுமான்னு கேட்டீங்கன்னா, 5, 6 வாட்டி முயற்சி பண்ணக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி குடுத்துருக்கும். அதேபோல நம்ம யார் மேல ஆசை வைக்கிறோமோ 5ஆம் இடம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அபிலாஷைகள்னு சொல்லக்கூடிய 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் இவங்க எல்லாருமே 5ஆம் இடத்தோட சம்மந்தப்படுறதுனால, நம்ம யாரு மேல ரொம்ப பாசம், நம்பிக்கை வைக்கிறோமோ, அவங்க எல்லாருமே நம்மளை காயப்படுத்தி இருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, காயப்படுத்தியிருப்பாங்க. உதாரணத்துக்கு உங்களுடைய குழந்தைகள் வந்து பார்த்தீங்கன்னா 20 வயசாச்சு, 25 வயசாச்சு, 30 வயசுனா, அதற்கு தகுந்த மாரி உங்களை காயப்படுத்துவாங்களான்னு கேட்டீங்கன்னா, காயப்படுத்தியிருப்பாங்க. சின்ன குழந்தைகளா இருந்தா, அவங்க சரியா படிக்காம, அதன் மூலியமா வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன ஒரு 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 தொடர்ந்து ஒரு 10 வருஷமா நல்லா படிச்சுட்டு இருந்தாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு 1 1/2 வருஷம் நான் சொல்ற பேச்சே கேட்க மாட்டேங்குது குழந்தை. நான் என்ன சொன்னாலுமே புரிஞ்சுக்கவே மாட்டேங்குதுங்க, அப்படிங்கிற மாரி குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயத்துல மனக்காயம் ஏற்பட்டிருக்கும். 2வது கொஞ்சம் பெரிய வயசான குழந்தைகளா இருந்துச்சுன்னா, 25, 30 வயசுக்குள்ளார இருந்துச்சுன்னா, அந்த குழந்தைகளோட திருமண வாழ்க்கைய நெனச்சு கவலைப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படுத்தி குடுத்திருப்பாரான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ராகு பகவான் ஏற்படுத்தி குடுத்திருப்பாரு. அதேபோல 5ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீகம். அப்ப ஏற்கனவே அங்க செவ்வாய், கேது, சனி, ராகு போன்ற கிரகச்சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்கள் அனைவருமே வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீக சொத்தால பிரச்சனை வந்திருக்குமா? அப்படி இல்லன்னா பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல ஏதாவது பிரச்சனைகள் வந்திருக்குமா? சொந்தக்காரங்க கூட சண்டை வந்திருக்குமான்னு கேட்டீங்கன்னா, சின்ன ஒரு வாக்குறுதி, சின்ன ஒரு பேச்சாலேயே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய பிரச்சனையாயி அதன் மூலியமா கிட்டத்தட்ட பேச்சுவார்த்தையே இல்லாம போயிருச்சுங்க. இந்த 1 1/2 வருட காலங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, சொந்த பந்தங்கள் நடுவுல வாழ்றதே எனக்கு கஷ்டமா இருக்குது. அப்படின்னு சொல்ற அளவுக்கு வருமான்னு கேட்டீங்கன்னா வரும். 2வது இதுக்கு முன்னாடி நீங்க என்ன சொல்லியிருந்தாலுமே அது பெரிய பேச்சா இருந்திருக்காது. இப்ப நீங்க இந்த சொல்லக்கூடிய இந்த சின்ன வார்த்தைகள் கூட மத்தவங்கள காயப்படுத்தும் அதே சூழ்நிலையில அவங்களும் உங்களை காயப்படுத்தியிருப்பாங்களான்னு காயப்படுத்தியிருப்பாங்க. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த அளவுக்கு நீங்க மத்தவங்கள நம்பினீங்களோ, அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க உங்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணியிருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பண்ணியிருப்பாங்க. நல்லா நீங்க வளர்ந்து வர சமயத்துல இன்னொருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா, அடிமட்டத்துல இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லா உதவி செஞ்சு, பணம், பொருளாதார உதவியும் சரி, பண உதவியும் சரி, தொழில் சம்மந்தப்பட்ட உதவிகளும் செஞ்சு, எல்லாத்தையுமே குடுத்து அவங்கள வளர்த்தி விட்டுட்டு நீங்க வெளிய வரக்கூடிய சூழ்நிலையில, அவங்க கடைசியில உங்களை காலவாரி விட்டுருப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா, காலவாரி விட்டுருப்பாங்க. உதாரணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 10 வருஷமா வந்து பார்த்தீங்கன்னா, என்னுடைய சம்சாரத்தோட குழந்தைகள சம்சாரத்தோட சித்தப்பா பசங்கள, பெரியப்பா பசங்கள, இந்த மாதிரி அக்கா பசங்கள நான் படிக்க வச்சுட்டே இருக்கேன். எனக்கு பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட உதவிகள் நெறைய இருந்தது. அதனால அந்த குழந்தைகளலாம் நான் படிக்க வச்சு ஓரளவுக்கு ஆளாக்குனேன். இன்னைக்கு அந்த குழந்தைகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, குழந்தைங்கலாம் பெரிய ஆளாயிட்டாங்க. ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு பொருளாதார உதவி செய்றாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா செஞ்சிருக்கவே மாட்டாங்க. ஏதோ ஒரு விஷயத்துல அதனால உங்களுக்கு மனக்காயம் ஏற்பட்டுருக்குமான்னு கேட்டா, இன்னைக்கு உங்க குழந்தைகள பார்க்கக்கூடிய முடியாத சூழ்நிலையில நீங்க இருந்திருப்பீங்க. அதுகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ குறைஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா, 10 வருஷமா அந்த மாரி அந்த மாரி நேரத்துல வந்து அவங்களுக்கு உங்ககிட்ட இருக்கக்கூடிய அனைத்து பணங்களும் வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்களுக்காக பயன்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா மத்தவங்களுக்காக தான் பயன்பட்டுருக்கும். உங்களுக்கு பயன்பட்டுச்சா அப்படின்னா, கண்டிப்பா கேள்விக்குறி தான். இதனால மன அழுத்தங்கள் இந்த மாதிரி ஒரு விஷயம் இல்ல. தொடர்ந்து பல விஷயத்துல வந்து பார்த்தீங்கன்னா, நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டதும் சரி, நம்ம யார் மேல வந்து பார்த்தீங்கனாலும், நம்ம நம்ம நம்பி ஒருத்தர்கிட்ட ஒண்ணு சொல்லக்கூடிய சூழ்நிலை, அதனால அவமானமோ, கெட்ட பெயரோ நெறைய ஏற்பட்டுச்சான்னு கேட்டீங்கன்னா, நெறைய ஏற்பட்டிருக்கும். இதனால மனசு பாதிப்படைஞ்சிருக்கும். உங்களுடைய புத்தி, எண்ணம், செயல், சிந்தனை எல்லாமே தடங்கல் ஏற்பட்டுச்சா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா தடங்கல் ஏற்பட்டிருக்கும். இந்த 1 1/2 வருடமா நான் எதுவுமே செய்யலைங்க. நான் வீட்ல தான் இருந்தேன். நான் டெய்லி செய்யக்கூடிய அன்றாடம் செய்யக்கூடிய வேலையவே வந்து பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப வேண்டா வெறுப்பா தான் செஞ்சுட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் நெறைய பேர் இருக்கீங்க. இனிமேல் எப்படி இருக்க போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா, மனசு வந்து தெளிவடையும். நீங்க இத செய்யலாம், இது செய்யக்கூடாது. இனிமேல் புத்தியை இப்படி பயன்படுத்தணும், இப்படி பயன்படுத்தக்கூடாது. இது இவங்கள நம்பலாம், இவங்கள நம்பக்கூடாது அப்படின்னு உங்களுக்குள்ளேயே நீங்களே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலை. 2வது இத்தன நாளா ஒரு சின்ன விஷயத்துக்கே மத்தவங்களோட ஆலோசனை கேட்டு, அவங்க ஆலோசனைப்படி நடந்துட்டு இருப்பீங்க. இனிமேல் அந்த மாதிரி ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா, ஏற்படாது. நீங்க மத்தவங்களுக்கு புத்திமதி சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு இருக்கும். சின்ன ஒரு விஷயத்தால உங்கள காயப்படுத்தினாலுமே, ஒரு 2, 3 நாள் அதுலருந்து மீண்டு வர முடியாம தடுமாறிட்டு இருந்திருப்பீங்க. ஒரு சின்ன துக்கத்த கூட தாங்க முடியாம இருந்திருக்கும். இனிமேல் யார் எது சொன்னாலுமே, நீங்க பழையபடி எப்படி இருந்தீங்களோ, அதே மாதிரி தைரியத்தோட இருக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுமான்னு கேட்டா,
நாங்க இந்த ராகு கேது பயிற்சினால முதல்ல என்னங்க எங்களோட ராசிக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தைரியமும், தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ஏன் இப்படி இருந்துட்டோம்? அப்படிங்கிற மனசு ஏன் இப்படி விட்டுட்டோம்? அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை விலகி, இனிமேல் நம்ம தைரியமா இருக்கணும் அப்படிங்கிற மாரி ஒரு சூழ்நிலை நிலவுமான்னு கேட்டீங்கன்னா நிலவும். அதேபோல தைரியமும், தன்னம்பிக்கையும், துணிச்சலும் அதிகரிக்குமானா அதிகரிக்கும். இத்தன நாள் வந்து பார்த்தீங்கன்னா, பேசிட்டே இருந்திருப்பாங்க. ஒரு செய்யாத செயலுக்கு தண்டனை வாங்கிட்டே இருந்திருப்போம். பேசிட்டே இருந்திருப்பாங்க. நம்மளும் பார்த்து அவங்கள பார்த்து பயந்து ஓடக்கூடிய சூழ்நிலை விலகி, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, "எதுக்கு இப்படி பேசுறீங்க?" இனிமேல் உங்கள பார்த்து அவங்க பயப்படக்கூடிய சூழ்நிலை வருமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வரும். அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன நாளா புத்தி பாதிப்படைஞ்சனால, நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிறது நமக்கு தெரியாம நீங்க இருந்திருப்பீங்க. ஒரு முடிவெடுக்கிறதுக்கு உதாரணத்துக்கு ஒரு படிக்கலாமா? இல்ல வேலைக்கு போகலாமா? அப்படின்னாவே, அதுக்கே ஒரு முடிவெடுக்க முடியாம ரொம்ப சிரமப்பட்டுருப்பீங்க, தடுமாறி இருப்பீங்க. 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஏற்கனவே ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் அந்த வேலைய விட்டுட்டு அடுத்த வேலைக்கு போகலாமா? முயற்சி பண்ணலாமான்னு இருக்கேன். இந்த மாதிரி ஒரு முடிவெடுக்க முடியாத சூழ்நிலைக்கு எல்லாமே புத்திசாலித்தனம் அப்படிங்கிறது எனக்கு இல்லவே இல்லைங்க. இந்த கடந்த 1 1/2 வருட காலமாக அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் புத்திசாலித்தனம் மேலோங்கும். 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, என்கிட்ட இருந்து நெறைய விஷயங்கள் மனசு ரீதியாக நெறைய பறிக்கப்பட்டுருச்சு என்கிட்ட இருந்து அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் பறிக்கப்பட்ட பல விஷயத்த திருப்பி குடுக்கக்கூடிய ஒரு கோச்சார காலமா இருக்கும். கவலை இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் தைரியமா சந்திப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா, தைரியமா சந்திப்பீங்க. அதேபோல குழந்தைகள் சம்மந்தப்பட்ட மனக்கவலை. என் குழந்தைக்கு 30 வயசு ஆச்சுங்க, 25 வயசு ஆச்சுங்க. இன்னும் திருமணத்துக்கு குழந்தைங்க வந்து பார்த்தீங்கன்னா, சம்மதிக்க மாட்டேங்கிறாங்க. படிக்கிறேன்னு சொல்றாங்க. நாங்க என்ன சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய நபர்கள், குழந்தைகளாக மன வருத்தம் அடைந்துட்டே இருக்கீங்க. தொடர்ந்து மன உளைச்சலே இருந்துட்டே இருக்குது குழந்தைகள்னால. அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இல்லைன்னா வந்து, என்னுடைய அப்பா என்கூட பேசவே மாட்டேங்கிறாரு. என்னுடைய அம்மா வந்து என்கூட பேசவே மாட்டேங்கிறாங்க. இந்த உறவு வந்து இப்படியே பிரிஞ்சு போயிரும். பயமா இருக்குதுங்க. அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிந்த கணவன் மனைவியும் சரி, உறவு பலப்படுவதற்கும் சரி, இந்த ஒரு கோச்சார காலங்கள் உங்களுக்கு நல்லதா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா நல்லதா இருக்கும். அதன் மூலியமாக வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போகணும். எனக்கு யாராவது உதவி செய்வாங்களா? அப்படின்னு கேட்கக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே வந்து ஆதரவு ஸ்தானம் பலமா இருக்கிறதுனால, நீங்க என்ன உதவி கேட்டாலுமே இன்னொரு நட்பால சரியும், வேலை செய்ற இடத்துலயும் சரி, இன்னொரு உதவி வந்து எனக்கு கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா உதவி கிடைக்கக்கூடிய சூழ்நிலை. அதேபோல நெறைய கவன சிதறல் ஏற்பட்டிருக்கும். வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்துல தொடர்ந்து கவன சிதறல சந்திச்சிருப்பீங்க. 2 மணி நேரம் செய்யக்கூடிய வேலையை 5 மணி நேரம் செய்யறேன், 6 மணி நேரம் செய்யறேன். செய்யற வேலைக்கு எனக்கு அங்கீகாரம் கிடைக்க மாட்டேங்குது. செய்யாத செயலுக்கு எனக்கு தப்பா வந்துட்டு என்னுடைய பேரு கெட்டு போயிட்டே இருக்குது. அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே. அப்புறம் 2வது என்னன்னு கேட்டீங்கன்னா, நெறைய இன்டர்வியூ போறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கவே மாட்டேங்குது. தொடர்ந்து முயற்சி பண்ணிட்டே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள். இவங்க 2 பேருக்குமே தொழில் சம்மந்தப்பட்ட விஷயத்திலயுமே சரி, வேலை சம்மந்தப்பட்ட விஷயத்திலயுமே சரி, இது ஒரு நல்ல யோகத்த குடுக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா குடுக்கும். அதேபோல ராசிக்கு இத்தன நாளா 11ஆம் பாவகத்திலே கேது சம்மந்தப்பட்டிருக்காரு. அப்ப இத்தன நாளா தொழில் பண்ணிட்டே இருக்கிறேன். ஒரு லாபம் ஏற்படவே இல்லைங்க. என் தொழில் வந்து பார்த்தீங்கன்னா, நஷ்டத்துக்கு தான் ஓடிட்டே இருக்குது. அதாவது வேலையாட்களுக்கு சம்பளம் குடுக்குற அளவுக்கு தான் ஓடிட்டு இருக்குது. லாபம்ங்கிறது ஒரு கண்ணுக்கே தெரியவே மாட்டேங்குது. அப்படின்னு வருத்தப்பட்டுட்டு இருந்த நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் தொழில் சம்மந்தப்பட்ட முயற்சிகள் நீங்க என்ன மேற்கொண்டாலுமே, இத்தன நாள் இல்லாத லாபங்கள் இனிமேல் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்கும். அதேபோல வேலை செய்ற இடத்துல நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, எதிரிகள் அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும். அவங்கள எல்லாமே வென்று சூழ்ச்சிகளை வெல்வீங்களா? அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா வெல்லக்கூடிய சூழ்நிலை. நெறைய போராட்டம் இருந்தது. மனப்போராட்டம். எந்த ஒரு விஷயமுமே நம்ம ஜெயிக்கணும்னா, நம்ம மனசு சரியா இருந்தா மட்டும் தான் ஜெயிக்க முடியும். அப்ப மனதிற்கான காரக கிரகம், மனதிற்கான பாவகத்து மேல ராகு உட்காரும்போது நம்ம என்ன நெனச்சாலுமே நமக்கு ஆப்போசிட்டா தான் நடக்கும். கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, நான் நெனைக்கிறது நடக்கல அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் 1 1/2 வருடமாக நெறைய சந்திச்சிருக்கீங்க. இனிமேல் அந்த மாதிரி ஏற்படுமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஏற்படாது. நெறைய உங்க கிட்ட இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு விஷயம் வந்து நடக்க நடக்க இருந்தது. அத தடுத்துருச்சு. திடீர்னு எனக்கு கிடைக்கிற யோகம் இருந்தது. எனக்கு கிடைக்காம போயிருச்சு அப்படிங்கிற மாதிரி நெறைய விஷயங்கள் எதிர்பாராத திருப்பம் கடந்த காலம்லாம் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கு. இனிமேல் அந்த மாதிரி ஏற்படுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஏற்படாது. நீங்க என்ன முயற்சி செஞ்சீங்கன்னாலும் அதற்குண்டான அங்கீகாரம் கிடைக்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா கிடைக்கும். அடுத்தது என்னன்னு கேட்டீங்கன்னா, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட விஷயத்துல இத்தன நாள் வந்து பார்த்தீங்கன்னா, பூர்வீகம் சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் நெறைய பிரச்சனையில இருந்துட்டே இருக்கு. இதனால வந்து பார்த்தீங்கன்னா, பங்காளி சண்டை அந்த மாதிரி இருந்துட்டே இருக்கு. பிரிக்க முடியாம நாங்க சிரமப்படுறோம். ஒருத்தவங்க சரின்னு சொன்னாங்கன்னா, இன்னொருத்தவங்க வேண்டான்னு சொல்றாங்க. அந்த மாதிரி இல்லன்னா சமமா பிரிக்க சொல்லி சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அப்படிங்கிற மாரி பூர்வீக சம்மந்தப்பட்ட சொத்துக்கள் இருக்கக்கூடிய சட்ட சிக்கல்கள் எல்லாமே விலகி, இந்த நேரம் பேச்சுவார்த்தையின் மூலமா அதை பிரியறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கா? பிரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, நிச்சயமா இருக்கு. அதேபோல நெறைய மருத்துவ செலவு ஏற்பட்டுச்சான்னு கேட்டீங்கன்னா, ஏற்பட்டிருக்கும். அதுவும் பார்த்தீங்கன்னா, தலை சம்மந்தப்பட்டதும், அடிவயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் நெறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, சந்திச்சிருப்பீங்களான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா சந்திச்சிருப்பீங்க. அங்க ராகு இருக்கிறனால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா, மருத்துவ செலவை மீறி அது வந்து அறுவை சிகிச்சை நோக்கி போகுமா அப்படின்னு
இத்தனை நாளா உங்களுக்கு இப்ப ஒரு பெரிய மன யோசனை இருந்துட்டே இருக்கும். இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, ராகு விலகக்கூடிய சூழ்நிலை மருத்துவ சிகிச்சை மூலமா தான் சரியாகும்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே இந்த நேரம் சின்ன ட்ரீட்மெண்ட்ல அது சரியாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். அதேபோல என்ன நடந்தாலுமே வந்து பார்த்தீங்கன்னா, வியாபாரத்துல சக்சஸ் ஏற்படவே மாட்டேங்குதுங்க. வரவுக்கும் செலவுக்கும் தான் சரியா இருக்குது. வியாபாரத்துல ஒரு சக்சஸே ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்கள் அனைவருக்குமே, இந்த நேரம் வியாபாரத்துக்கு ஒரு நல்ல யோகமான நேரமா இந்த ராகு கேது பெயர்ச்சி அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா பெயர்ச்சி. அதேபோல இடம் மாறுதல். நான் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப வருஷமா ஒரே வீட்ல குடியிருந்துட்டே இருக்கிறேன். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இத்தன நேரம் வந்து ஒரு நல்ல நேரமா இல்ல அப்படின்னு நினைச்சுட்டு இருந்தேன். இனிமேலாவது நான் இடமாற்றம் பண்ணுவதன் மூலியமாக வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு போவேனா அப்படின்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா அடுத்த நிலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை. அதேபோல 4ஆம் பாவகத்தோட ராகு சம்மந்தப்படுறார். அப்ப இத்தன நாளா வந்து பார்த்தீங்கன்னா, வீடு வாசல்ல வந்து எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லாம, ஆர்வம் இல்லாம வாங்கலாமா? வேண்டாமான்னு 2 மைண்டா இருக்கக்கூடிய உங்களுக்கு, இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா ஒரு சொந்த வீடு வாங்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோகும். அதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா, 4ஆம் பாவகத்தோட பிறந்த கால ஜாதகத்துல 4ஆம் பாவகத்திலே ராகு இருக்கும் பட்சத்துல, நிச்சயமா அதற்குண்டான முயற்சிகள் செய்வீங்களா? அதுவும் அரசாங்க சம்மந்தப்பட்ட லோன் வாங்கி நான் முயற்சி பண்ணலான்ட்டு இருக்கேன். எத்தன நாள் நான் இதே மாதிரி இருக்கேன். எனக்கு வீடு வேணும் அப்படிங்கிற எண்ணங்கள் மேலோங்குமான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா எண்ணங்கள் மேலோங்கும். அதற்கு உண்டான பிராப்தம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுடைய ஜாதகத்துல தசாநாதனோ, புத்திநாதனோ ராகு சம்மந்தப்படும்போது நிச்சயமா அதைய வந்து ஏற்படுத்தி குடுப்பாரான்னு கேட்டீங்கன்னா, கண்டிப்பா ஏற்படுத்தி குடுப்பாரு. ஆக மொத்தம் இந்த இந்த வருட ராகுகேது பெயர்ச்சிகள் தனுசு ராசி மற்றும் தனுசு லக்னத்திற்கு ஒரு நல்ல யோகமான பலன்கள தரும். வாழ்க்கையில அடுத்த நிலைக்கு நீங்க உயர்வதற்கு உண்டான பலன ராகுவும், கேதுவும் நிச்சயமா ஏற்படுத்தி குடுப்பாரு அப்படிங்கிறதுல ஒருபோதும் மாற்றம் இல்லைங்க.